வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல். வணக்கம் மக்களே. இந்த பிக்சரில் நல்லா பாருங்கள். உங்களுக்கு என்ன தெரியுது? இது 2008 ஹபல் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பால் எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஜெமினி கான்ஸ்டலேஷனில் இருக்கிற இந்த ஸ்டார் எர்த்தில் இருந்து கிட்டத்தட்ட 4300 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குங்க. தன்னோட லைஃப்பில் கடைசி ஸ்டேஜில் இருக்கிற இந்த ஸ்டார் தனக்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஃபார்ம் ஆஃப் க்ளவுட்ஸ் அண்ட் அதர் ரொம்ப ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸில். இந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஃபியூ தௌசண்ட் இயர்ஸுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அன்டில் ஆல் த கேஸ் அண்ட் பர்னிங் எலிமெண்ட்ஸ் எக்ஸாஸ்ட். அதோட எல்லா கேஸ் க்ளவுட்ஸும் மறைஞ்சி அது ஒரு ஒயிட் டுவார்ஃபாக மாறிடும். ஸோ இது எல்லாமே நம்மளோட மில்கிவே கேலக்சிக்குள்ளே நடக்கிற ஒரு ஈவெண்ட். இன்னும் நம்ம மில்கிவே கேலக்சியை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இதுதான் WOH G64. ரீசெண்ட்லி கெய்ச்சி ஒனாகா, ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட், நம்ம ஏர்த்லேருந்து கிட்டத்தட்ட 160,000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிற இந்த ஸ்டாரை இவர் தான் லொக்கேட் பண்ணாராங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஒரு ஸ்டார் சூப்பர் நோவாவை வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காமனான விஷயம் பண்ணும். அது என்னன்னா, தனக்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எக்ஸ்பெல் பண்ணிடும் இந்த ஃபார்ம் ஆஃப் க்ளவுட்ஸ் அண்ட் ரேடியேஷன்ஸ். தனக்குள்ளே இருக்கிற எல்லா எரிபொருளையும் எரிச்சிட்ட பிறகு அது என்ன பண்ணுன்னா வெடித்து சிதறிடும். அதுக்கு பேர் தான் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாரோட ஃபோட்டோ எப்போ எடுத்திருக்காங்கன்னா, தன்னோட லைஃபோட கடைசி கட்டத்தில் இருக்கிற, அதாவது லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறப்ப எடுத்திருக்கிறாங்க. நம்மளோட சன்னை விட 2000 டைம்ஸ் பெருசாங்க. அப்போனா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. அண்ட் அது ஒரு ரெட் சூப்பர் ஜெயிண்ட் கூட. இந்த ஸ்டார் நம்ம மில்கிவேவை ஆர்பிட் பண்ணுற ஒரு டுவார்ஃப் கேலக்சியில் தாங்க இருக்குது. அதோட பேர் மகெல்லானிக் க்ளவுட்ஸ். டுவார்ஃப் கேலக்சிஸ், த கேலக்சிஸ் தட் ஆர்பிட் மில்கிவே கேலக்சி ஆர் கால்ட் அஸ் டுவார்ஃப் கேலக்சிஸ். புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். லாஸ்ட் 10 இயர்ஸாக இந்த கேலக்சி பற்றி இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிகிட்டு இருக்காங்களாங்க. இதுக்குள்ளேருந்து வர அந்த ஷெட் மெட்டீரியல்ஸ், அதாவது டஸ்ட் க்ளவுட்ஸ், இந்த ஸ்டாரோட டிம்மிங்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் வருஷம் போனால் இந்த ஸ்டாரை லொக்கேட் பண்ணுறது கூட கஷ்டமாகிருவாங்க. அப்போ இதோட க்ளவுட்ஸ் எவ்வளோ டென்ஸாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹியூமன்ஸோட டெவலப்மெண்ட் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குப்பா. இந்த ஸ்டார் நாளைக்கே ஒரு சூப்பர் நோவாவை வெடிச்சு சிதறனா அதை பார்த்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அது அப்படி நாளைக்கே வெடிச்சு சிதறனா கூட லைட்டுக்கே நம்ம அர்த்துக்கிட்ட வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 160,000 லைட் இயர்ஸ் ஆயிருமாங்க. நம்மெல்லாம் அதை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நம்ம பேட் லக். நம்ம ஒன்று பண்ணுவோம், இப்போ நடக்கிற விஷயங்களே பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவோம். ஏன்னா அதை தான் நம்மளால் பண்ண முடியும். திஸ் இஸ் நெக்ஸ்ட் லெவல், சைனிங் ஆஃப்.